ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபேமிலி ட்ரிப் சேனல். இன்றைக்கி நம்ம டே 1 மலேசியாவில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த கம்ப்ளீட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மலேசியா இன்ட்ரடக்ஷன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 6 டேஸ்க்கான ஐட்னரி, இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டு கேரி, அப்புறம் எந்தெங்கே ஹோட்டல் புக் பண்ணலாம் போன்ற பல விஷயங்கள் நான் கொடுத்துருக்குறேன். அதை ஒரு டைம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டே 1 மலேசியா ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆகிட்டோம். ஸோ இமீடியட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட் செய்ய வேண்டிய வேலை இமிக்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்லேயே சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அப்புறம் நம்ம மலேசியாவில் டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு தேவையான ஆப், என்ன ஆப் அது மூலமாக டாக்ஸி புக் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இங்கே வரப்போகிற வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் மலேசியாவில் எந்த இடம் நமக்கு பெஸ்ட் பிளேஸ் டு ஸ்டே, அதாவது நமக்கு சிறந்த இடம் என்ன நம்ம குழந்தைகளோட போகும்போது, அதுவும் நான் இந்த சொல்லியிருக்கேன். அப்போ அந்த இடத்துல இருக்கிறோம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி பார்க்கலாம் கூகுள் மேப்பில், அதுவும் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் ஈவினிங் எங்கே போனோம் இன்றைக்கி டே 1ல், அது ட்வின் டவர். அப்புறம் அந்த ட்வின் டவர்லேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபவுண்டைன், அதை பற்றி நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன். வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இமிக்ரேஷன்ஸ். ஸோ மலேசியாவில் நம்ம லேண்ட் ஆன உடனே எல்லாருக்கும் தெரியும், முதல்ல நம்ம இமிக்ரேஷன்ஸ் முடிக்கணும். இமிக்ரேஷனுக்கு நம்ம தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, மலேசியாவுக்கு நம்ம கிளம்பும்போது என்ன தேவையான டாக்குமெண்ட் கேரி பண்ணணும், எல்லாமே நம்ம இதுக்கு போட்டிருந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா பார்த்துட்டு வாங்க, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஃப்ளைட் டிக்கெட், விசா, ஹோட்டல் புக்கிங், இன்சூரன்ஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் கார்டு, டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு, ஃபாரெக்ஸ், பர்பஸ் ஆஃப் விசிட், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இமிக்ரேஷனில் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இமிக்ரேஷன் முடிஞ்ச உடனே நம்ம மலேசியா ஏர்போர்ட்லேயே நீங்கள் சிம் கார்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய மொபைல் ஷாப்ஸ் இருக்கும் ஏர்போர்ட்டுக்குள்ளேயே. நீங்கள் எவ்வளோ நாள் மலேசியாவில் ஸ்டே பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான பிளானில் சிம் கார்டு வேணும், ஒரு டேட்டா மட்டும் போதுமா, இல்லை கால் பண்ணுற ஃபெசிலிட்டியோடு வேணுமா, அப்படியெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அழகாக உங்களுக்கு தேவையான ஒரு சூட்டபிள் சிம் கார்டை கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 5G சப்போர்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ சிம் கார்டு பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஒருவேளை நீங்கள் இந்தியாவிலே மணி எக்ஸ்சேஞ்சை நிறைய மணி எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இந்தியாவிலேயே நீங்கள் மலேசியாவுக்கு போகும்போது தேவையான ஒரு எமர்ஜென்சி மணியை நீங்கள் இங்கேயே எக்ஸ்சேஞ்சர்கிட்ட வாங்கிக்கலாம், ஒரு நல்ல ஆத்தரைஸ்டு மணி எக்ஸ்சேஞ்சர்கிட்ட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கேயும் கூட நீங்கள் நம்ம இந்தியன் மணி கொடுத்து மலேசியா மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ எதுக்கும் நம்ம அவசரத்துக்கு கையில் பணம் இருக்குது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கேயாவது நம்ம கிரெடிட் கார்டு அல்லது நம்மளோட டெபிட் கார்டு ஒர்க் ஆகாட்டி இந்த மணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சிக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்ஸி புக்கிங்க்கு கிராப். ஸோ இந்த ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ணி டாக்ஸி புக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஊபர், ஓலா இது போல் ஆப்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ரொம்ப ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ஒன்றும் புதுசாக இருக்காது. இது நீங்கள் ஆண்ட்ராய்டுனா எப்பொழுதும் போல் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக நீங்கள் கேப் புக் பண்ணும்போது ரொம்ப சீப்பான கேப்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப டாக்ஸிஸ் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ நாங்கள் எங்களோட 7 டேஸ் மலேசியா ட்ரிப்பில் நாங்கள் கிராப் தான் யூஸ் பண்ணோம். கோலாலம்பூர், லங்காவி 2 இடத்துலையும் இது ஒர்க் அவுட் ஆச்சு எங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஹோட்டல் செக்இன். ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் 2 மணிலேருந்து 3 மணிக்கு தான் செக்இன் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. இயர்லி செக்இன் நீங்கள் போய் முன்னாடியே மலேசியா லேண்ட் ஆகிட்டிங்கன்னா இயர்லி செக்இன் ஃபெசிலிட்டி எடுத்துங்க. அதே போல் உங்களோட ரிட்டர்ன் ஃப்ளைட் ரொம்ப லேட்டாக இருந்தால் லேட் செக் அவுட்டுக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த ஹோட்டலில் பேசி வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல்லே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டைரக்ட் கனெக்டிவிட்டி ஒரு மால் இருந்துச்சு பக்கத்தில், நியூ சென்ட்ரல் மால்னு. அந்த ஹோட்டலுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டைரெக்டாகவே போய்க்கலாம், ஹோட்டல்லேருந்து நடந்தே போய்க்கலாம். அதே மாதிரி அந்த மால்லேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்டி, மோனோ ரயில், அப்புறம் பஸ், இது எல்லாத்துக்குமே இந்த மால் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது. நம்ம அடுத்தது வாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் நீங்கள் மலேசியா போகிறீங்க அப்படின்னா நம்ம எப்படி ஹோட்டல் புக் பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் google.com ஓப்பன் பண்ணிவிட்டு மேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் கேஎல் சென்ட்ரல் டைப் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியாவில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம், கேஎல் சென்ட்ரல். சென்ட்ரல் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கேஎல் சென்ட்ரலில் காட்டும். ஸோ அதை சுற்றி இருக்கிற ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் எல்லாமே நீங்கள் அந்த கூகுள் மேப்லேயே பார்த்துக்கலாம். ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரீசன்ட் கேஎல் சென்டரில் பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு எம்ஆர்டி, மோனோ ரயில், பஸ் எல்லாமே அந்த இடத்துலையே இருக்குது.
நீங்கள் எங்கேயுமே அலைய வேண்டியதில்லை. அண்ட் கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த இடத்து கனெக்டிவிட்டி ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் வந்து ஏலாஃப்ட் ஹோட்டல். அது ரொம்ப நல்ல ஹோட்டல் தான், கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ரொம்ப நல்ல ஹோட்டல். ஸோ நீங்கள் இந்த கூகுள் மேப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேஎல் சென்டரில் சுற்றியே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கும். நிறைய நம்ம பட்ஜெட்டுக்கு தேவையான ஹோட்டல்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இந்த மேப்பை நான் ரொம்ப டீட்டெயிலாக அப்படியே உங்களுக்கு ட்ராக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய சாப்பிட்றதுக்கான இடங்கள், இது எல்லாமே இந்த கேஎல் சென்டரில் சுற்றி ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதில்லை. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குழந்தை கூட வாக் பண்ணாலே போதும். வாக் பண்ணுறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப லைட்டிங்காக இருக்கும். நீங்கள் சைனீஸ் நியூ இயர், கிறிஸ்மஸ் இந்த மாதிரி டைமிங்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நல்ல லைட்டிங்ஸ் எல்லாவும் போட்டிருப்பாங்க. அப்புறம் இது ஒரு லிட்டில் இந்தியா மாதிரியான இடம் தான். நிறைய இந்தியன்ஸ் ஹோட்டல்ஸ் இருக்கிறனால பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, விவேகானந்தர் ஆசிரமம் ஒன்று இருக்குது இது பக்கத்துலேயே. இங்கேயும் நாங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ விவேகானந்த ஆசிரம், விவேகானந்த சிலை, இதுக்கு முன்னாடி நின்று நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உள்ளே கூட முன்னாடி நின்று கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உள்ளேயும் போகணும் போய்க்கலாம் பர்மிஷன் வாங்கிட்டு. இதுக்கு தனியாக சார்ஜஸ்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜஸ்ட் ரோடு மேலேயே இருக்கும். உங்களுக்கு நான் நடக்கும்போது நீங்கள் ரோடு மேலேயே இருக்கும். இதெல்லாம் இங்கே நீங்கள் உள்ளே போக வேண்டியதில்லை, டாக்ஸியெல்லாம் பிடிச்சி கேஎல் சென்டர்லேருந்து. இந்த கூகுள் மேப்பை நான் அப்படியே உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறதுக்காக நான் நிறைய நேரம் இதில் அப்படியே ப்ரௌஸ் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஸோ கேஎல் சென்ட்ரல் நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் நிறைய மேலே ஆப்ஷன் தெரியுது பார்த்தீங்களா, ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அப்படிலாம். இதில் நீங்கள் ஹோட்டல்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய நியரஸ்ட் ஹோட்டல் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே காட்டும். இதில் நிறைய ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரைஸோடையே காட்டும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு ஹோட்டலாம் தனியாக உள்ளே போய் செக் பண்ணி என்ன ப்ரைஸ் அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரைஸோடையே உங்களுக்கு ஹோட்டல்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு மேப்பை பார்த்தே உங்களுக்கு உங்கள் பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ கேஎல் சென்ட்ரலில் ஒட்டி இருக்கிற ஹோட்டலில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ஏன் கேஎல் சென்ட்ரல் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போகிறதா இருந்தாலும் நம்ம ஒன்று டாக்ஸி எடுத்துக்குவோம், இல்லை பஸ், இல்லைன்னா ட்ரெயின். ஸோ இந்த மூணில் எது எடுத்தாலும் கேஎல் சென்டர் வந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி கனெக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் கேஎல் சென்ட்ரல் ஒரு ஹப் மாதிரி. உங்களுக்கு எங்கே போகிறதா இருந்தாலும் கேஎல் சென்ட்ரல்லேருந்து உங்களுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதுதான் கேஎல் சென்ட்ரலில் ஸ்டே பண்ணால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட். ஆனால் ரொம்ப சேஃபான இடமும் கூட. ஸோ கொஞ்சம் நேரம் அந்த கூகுள் மேப்பை உங்களுக்கு நான் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணி காட்டிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ நான் காட்டுற பிக்சர் வந்து ப்ரைஸோட ஹோட்டல்ஸ். ஸோ இதுவும் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கூகுள் மேப்பில் கேஎல் சென்ட்ரல் டைப் பண்ண உடனே ஹோட்டல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பர்டிகுலராக எந்த ஹோட்டல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஹோட்டலில் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணியோ இல்லை அந்த ஹோட்டலோட நேம் கொடுத்தோ நீங்கள் அந்த டைரெக்டாகவே போய் அந்த ஹோட்டலை புக் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் வச்சு தான் நானே ஓனாக பிளான் பண்ணேன். ஓனாக தான் பிளான் பண்ணி நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன அந்த லிட்டில் இண்டியா, அதாவது நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னல அந்த இடத்துக்கு ஃபுட்பாத். இது ஃபுட்பாத்தே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுதான் அந்த சிம்பிள், லிட்டில் இண்டியாவோட சிம்பிள் 2 சைடு இருக்கும். நைட் நேரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டே நடந்து போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ஹோட்டலுக்கு இயர்லியாகவே நாங்கள் செக்இன் பண்ணிட்டதுனால நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 6 o'clock போல் தான் நாங்கள் வந்து ட்வின் டவருக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். 6 o'clock போனீங்கன்னா நீங்கள் ட்வின் டவரை வந்து டே லைட்டில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 7 o'clock போல் வந்து அவங்க லைட்டிங் போடுவாங்க ட்வின் டவருக்கு. ஸோ நைட் வியூவும் பார்த்துக்கலாம். ஸோ அந்த டைம் நீங்கள் போயிட்டீங்கன்னா டே வியூ, சன்லைட் வியூ, அப்புறம் நைட் வியூ, இந்த 2 வியூவிலுமே வந்து நீங்கள் ட்வின் டவரை பார்த்து ரசிக்கலாம். முன்னாடி நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துருவாங்க, நல்ல அமௌண்ட்டு. இல்லை நீங்களே எடுத்துக்கணுன்னா கூட நீங்களே நல்ல ஃபோட்டோ உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரொம்ப கிளாரிட்டியாக கிடைக்கும். அப்புறம் ட்வின் டவரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஒரு 6 to 7:30 வரையும். ஸோ 7:30க்கு பார்த்தீங்கன்னா ட்வின் டவரில் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. இந்த டைமிங் நீங்கள் போய் கூகுளில் போய் நீங்கள் ட்வின் டவர் வாட்டர் ஃபவுண்டைன் டைமிங்னு போட்டிங்கன்னா காட்டும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 7:30, 8:30, 9:30
இந்த மாதிரி டைமிங்ஸ். மேபி இது வந்து ஒரு சீசன் வைஸ் இல்லை டே வைஸ் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க எந்த டைமுக்கு ஃபவுண்டன் இருக்குன்னு. இந்த ஃபவுண்டன் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறக்கு. ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் நல்லா மியூசிக்கலாகவும் இருந்துச்சு. குழந்தைங்க நல்லா ரசித்தாங்க. முடிஞ்சிச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் ஃபேமிலி ட்ரைவ்.